வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம மார்கழி மாத தேய்பிறை பஞ்சமி திதி நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல 5 ரூபாய இப்ப நான் சொல்ல போற இடத்துல யாருக்குமே தெரியாம நீங்க மறைச்சு வச்சாலே போதும். 5 நாட்களுக்குள்ள 5 லட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது இந்த 5 நாட்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நாளைக்கு மத்தியானம் 1:11 இந்த பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1:55 வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கு. அந்த வகையில இந்த பஞ்சமி திதிக்கான நம்ம வாராகி அம்மாவுக்கு வழிபாடுகளை எப்பெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா, 1 நாளைக்கு சாயங்காலம் 6 மணியிலிருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன 3 டைம்ல பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் தான். ஏன்னா இந்த மார்கழி மாசத்திலேயே பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். அந்த வகையில இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல 5-5-5ங்கிற அற்புதமான சேர்க்கை இருக்கு. இந்த வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குபேர பகவானுக்குரிய நம்பர் 5. அடுத்ததா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி தான் இந்த பஞ்சமி திதி. நம்ம வாராகி அம்மா சப்த கன்னியர்கள்ல 5வது தெய்வம். அந்த வகையில 5-5-5ங்கிற சேர்க்கை நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாராகி அம்மாவோட திருவுருவ படம், திருவுருவ சிலை இல்லாதவங்க கூட இப்ப நான் சொல்ல போற வழிபாடை நீங்க செய்யலாம். உங்க வீட்டுல அகல் விளக்க ஏத்தி வச்சு அந்த அகல் விளக்குல நம்ம வாராகி அம்மா எழுந்தருளுவாங்கிற நம்பிக்கையோட இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க வழிபாடு செய்யுங்க. நாளைய நாள்ல செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரத்தையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா செய்ய வேண்டாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா இந்த வழிபாட செய்ய வேண்டாம். அதே மாதிரி நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வழிபாட செய்ய வேண்டாம். நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த வழிபாட செய்யணும். நம்ம வாராகி அம்மாவை பொறுத்தளவுக்கு உடல் சுத்தம், மன சுத்தம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் இந்த வழிபாட செய்யுங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிக்கோங்க. எப்பயும் நீங்க ஏத்தி வைக்கிற மாதிரி விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க. நாளைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதியா இருக்கறனால நிறைய பேரு தேங்காய் தீபம் ஏத்துவீங்க. அப்படி தேங்காய் தீபம் ஏத்தக்கூடிய பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, 5 அகல் விளக்கையோ அப்படி இல்லைன்னா ஒரே அகல் விளக்குல 5 முகமா 5 தீபத்தை நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க. இப்படி தீபம் ஏத்தி வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்ப நீங்க ஒரு மஞ்சள் நிற துணி அப்படி இல்லைன்னா பச்சை நிற காட்டன் துணியை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, ஒயிட் கலர்ல ஏதாவது ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கோங்க. இந்த துணியில 5 மஞ்சள் கிழங்கு அதாவது விரலி மஞ்சளை வச்சு இத ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு விரலி மஞ்சளா வைக்கிறது நல்லது. அப்படி விரலி மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கலன்னா குண்டு மஞ்சளை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த முடிச்ச உங்க லெப்ட் ஹேண்ட்ல இடது கையில வச்சுக்கிட்டு முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல முக்கியமான ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வேண்டுதலுக்காக இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க.
இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த முடிச்ச உங்க கையிலேயே வச்சுக்கிட்டு நம்ம வாராகி அம்மாவுக்கான மந்திரங்களை நீங்க சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றிங்கிற மந்திரத்தை கூட நீங்க சொல்லலாம். இப்படி மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபம் போடுங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கு சாம்பிராணி தூபம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாம்பிராணி தூபம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, அதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ உங்க கையில இருந்த அந்த முடிச்சை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதை அப்படியே பூஜை அறையில வச்சிருங்க. இந்த முடிச்சு 5 நாட்களுக்கு அப்படியே உங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும். நாளைக்கு வியாழக்கிழமை நாள்ல இந்த வழிபாடு செய்யறீங்கன்னா 5 நாள்னு சொல்லும் போது உங்களுக்கு திங்கட்கிழமை வரும். அதாவது டிசம்பர் மாசம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. அந்த நாள்ல இந்த முடிச்சை எடுத்து இதுல இருக்கக்கூடிய மஞ்சளை விரலி மஞ்சளா வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க எப்பயும் போல சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதாவது இந்த விரலி மஞ்சளை பவுடர் பண்ணிட்டு நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மிளகாத்தூள் அந்த மாதிரி அரைக்க போறீங்கன்னா அதுல கூட இந்த விரலி மஞ்சளை சேர்த்துக்கலாம். உடனேவே பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. 1 மாசம் வரைக்கும் வச்சிருந்துட்டு கூட நீங்க அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க குண்டு மஞ்சளா வச்சிருந்தீங்கன்னா முகத்துக்கு பூசி குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. தாலி கயிறுக்கு மஞ்சள் பூசுறதுக்கும் இந்த மஞ்சள் கிழங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த வழிபாடு. சரி, அடுத்ததா நாளைய நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த அற்புதமான தாந்திரிக பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை பண தேவை இருக்கிறவங்க, பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க, பண கஷ்டம் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்படி எல்லாருமே செய்யலாம். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம். இப்ப நான் முன்னாடி சொன்ன வழிபாடு செய்யறவங்க இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இந்த பரிகாரம் நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரம் நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக மட்டும்தான் செய்யணும். பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யக்கூடாது. யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யார் பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில வரக்கூடிய குருஹோரை நேரம், அதாவது காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை நாம குபேர நேரம் சொல்லுவோம். சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த 5 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும். இந்த மஞ்சள் தூளை நாம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போறோம். இந்த பேஸ்ட ரெடி பண்றதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 2-3 சொட்டு பன்னீரும், அதாவது ரோஸ் வாட்டரும் இருந்தா போதுமானது. உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா சாதாரண தண்ணீரை பயன்படுத்திக்கோங்க. உங்ககிட்ட ஜவ்வாது அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம், இது 2ல எது இருக்கோ அதை இந்த பேஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. அதாவது மஞ்சள் தூள், ஜவ்வாது, பன்னீர், அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், பன்னீர். பன்னீர் இல்லாதவங்க சாதாரண நார்மல் வாட்டர். இந்த 3 பொருட்களையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறீங்கன்னா பூஜை அறையில உட்கார்ந்துகிட்டே கூட நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும் போது இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்துல நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட உங்க கை விரலால, அதாவது ஆள்காட்டி விரல்ல தொட்டு ஒரே ஒரு டாட் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. நாம விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த 5 ரூபாய்க்கு வெறும் மஞ்சளை மட்டும் நாம ரெடி பண்ண பேஸ்ட பயன்படுத்தி நீங்க வைங்க. இதுக்கப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. கரெக்டா அலாரம் வச்சு 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. அந்த அஃபர்மேஷன் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். வாராகி தேவி எம்பவர்ஸ் மீ டு மல்டிப்ளை மை ரிசோர்சஸ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். வாராகி தேவி எம்பவர்ஸ் மீ டு மல்டிப்ளை மை ரிசோர்சஸ். தமிழ்ல இந்த அஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறவங்க, வாராகி தேவி என் வளத்தை பெருக்க எனக்கு ஆற்றலை அளிக்கிறாள், அப்படி இல்லைன்னா அளிக்கிறார்கள், இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க.
5 நிமிஷம் இந்த அஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. ஒண்ணு ஏதாவது ஒரு துணி வச்சு நீங்க முடிச்சா கட்டலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர்ல நீங்க மடிச்சு இதை கொண்டு போய் அரிசி வச்சிருக்கக்கூடிய டப்பால நீங்க வச்சிருங்க. இது 5 நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திங்கட்கிழமை, அதாவது டிசம்பர் மாசம் 23ஆம் தேதி நமக்கு 5வது நாள் வருது. இந்த 5வது நாள்ல காலையிலயோ சாயங்கால நேரத்திலயோ இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை வாஷ் பண்ணிட்டு எப்பயும் போல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.